இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் முதல்வருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் கரூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் கரூரில் காங்கிரஸ் மற்றும் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். குறிப்பாக கட்சிக்குள்ளும் கூட்டணி கட்சிகளாலும் பல சங்கடங்களை எதிர்கொண்டு வரும் ஜோதிமணிக்கு புதிய சிக்கலாக சுயேட்சை வேட்பாளர்கள் கிளம்பியுள்ளனர். ஜோதிமணி பெயரில் இரு சுயேட்சைகள் களமிறங்கி இருப்பது அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள விசிகவுக்கு விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய இரு தனி தொகுதிகளில் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பானை சின்னம் கரூர் லோக்சபா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சதீஷ் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விசிக வேட்பாளர்கள் திருமாவளவன், ரவிக்குமார் பானை சின்னத்தை பிரபலப்படுத்தி வேகமாக பிரச்சாரம் செய்யும் போது தமக்கு பாதிப்பு வருமோ என ஜோதிமணி அச்சத்தில் உள்ளார். அதேபோல் பாஜக கூட்டணியில் அமமுக பொதுச்செயலர் தினகரன் தேனி தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அந்த சின்னம் கரூர் தொகுதியில் சுயேட்சை சதாசிவத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் 2019 நடந்த லோக்சபா தேர்தல், 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் அமமுக வேட்பாளர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டுள்ளனர். இதனால் கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தமக்கு விழவேண்டிய ஓட்டுகள் குக்கருக்கு விழுந்துவிடுமோ என்ற பீதியில் உள்ளார். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவருக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த சின்னம் கரூர் தொகுதியில் ஊழல் ஒழிப்பு செயலாக்கம் அமைப்பு சார்பில் போட்டியிடும் வின்சென்ட் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் பலாப்பழ சின்னத்தை பிரபலப்படுத்தும் போது வின்சென்ட்டுக்கு அதிக ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கடந்த 2019 லோக்சபா தேர்தல், 2021 சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டது. தற்போது அந்த சின்னம் கரூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சக்திவேலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது கரூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனால் தமக்கு ஓட்டுகள் குறைந்து விடுமோ என கருப்பையா வருத்தமடைந்துள்ளார். கரூரில் கடந்த தேர்தலில் ஜோதிமணிக்கு பக்கபலமாக இருந்து லோக்சபா தேர்தலை எதிர்கொண்டவர் செந்தில் பாலாஜி. தற்போது அவர் சிறையில் இருக்கிறார். அதுவே ஜோதிமணிக்கான பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சுயேட்சைகள் வேறு குழப்பம் ஏற்படுத்துவதால் அவர் நொந்து போயிருக்கிறார். இது போன்ற குழப்பம் மற்ற தொகுதிகளிலும் பிரதான கட்சி வேட்பாளர்கள் சிலருக்கும் உள்ளது. இதற்கிடையில் பிரபல கட்சிகளுக்கு சின்னமாக இருந்தவை தங்களுக்கு கிடைத்திருப்பதால் கூடுதல் ஓட்டுகள் விழும் என சுயேட்சைகள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.